ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் சேப்பக்கிழங்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டேன். நான் ஃபஸ்ட்டே தோலெல்லாம் சீவிட்டு கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சுட்ருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது வெந்த அப்புறமா நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்ண தேவையில்ல, நம்ம கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம். சைட் பை சைடு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக போட வேணாம், நான் பாதி வெங்காயம் ப்ளஸ் இதில் பாதியும் கட் பண்ணிக்கிறேன். இது நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இந்த வெங்காயம் நம்ம அரைச்சிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் சைடாக இப்படி கீரல் போட்டால் போதும். இது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டெல்லாம் உரித்து நல்லா நசுக்கி வச்சுக்கிட்டேன். இதில் 2 பீஸ் தேங்காய், ஒரு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா இந்த தண்ணியோடு நம்ம குழம்புல ஊற்றிட்டோன்னா இது வழவழப்பு அதிகமாகவே இருக்கும், குழம்பும் நல்லா வராது. அதனால நம்ம இந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த கிழங்கு எடுத்து கொஞ்சம் வறுத்துடலாம். எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு குண்டை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் லைட்டாகவே வருங்க, இல்லைன்னா இந்தமாரி அடி பிடிச்சிடும். பாருங்கள், எப்படி கிழங்கெல்லாம் அங்கே பிடிச்சிடுச்சு எண்ணெயில். இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுடலாம். கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி கிள்ளி போட்டிருக்கேன்.